நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 31ஆம் தேதி தொடங்குகிறது. மத்திய பட்ஜெட்டை பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு. இன்று ஒரே நாளில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி உட்பட 56 பேர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். நெல்லை முக்கூடல் அருகே தாமிரபரணி ஆற்றில் குளிக்க சென்ற குடும்பம். ஆற்றில் மாயமான சிறுமியை தேடும் பணி தீவிரம். தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, குமரி ஆகிய 9 மாவட்டங்களில் வரும் 19ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. மண்டல வானிலை ஆய்வு மையம் தகவல். கர்நாடகாவில் அடுத்தடுத்து நிகழும் வங்கி கொள்ளை. நேற்று பிதர் மாவட்டத்தில் கொள்ளை நடந்த நிலையில் இன்று மங்களூர் அருகே வங்கியில் புகுந்த துப்பாக்கி, கத்தியை காட்டி மிரட்டி பணம், தங்க நகைகள் கொள்ளையடித்து சென்ற மர்ம கும்பல். போக்குவரத்து துறை முதலீட்டிற்கு தன்னிகரற்ற தேர்வு இந்தியா. டெல்லியில் உலகளாவிய பாரத போக்குவரத்து கண்காட்சியை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் மோடி பெருமிதம். மதுரை ரயில் நிலையத்துடன் மெட்ரோ ரயில் நிலையத்தை இணைப்பதற்கான சாத்தியக்கூறு ஆய்வு. மத்திய அரசு ஒப்புதல் அளித்தவுடன் கட்டுமான பணிகள் தொடங்கப்படும் என்று மெட்ரோ ரயில் இயக்குநர் சித்திக் தகவல். எதிர்க்கட்சிகள் எதிரி கட்சியாக இருந்தால்தான் நாட்டுக்கு நல்லது. வி.கே. சசிகலா விமர்சனம். உலகத்திலேயே பிரிந்த சக்திகள் இணையக்கூடாது என்று சொல்பவர் எடப்பாடி பழனிசாமி தான். திமுகவின் கூட்டணி கட்சி போல் அதிமுக செயல்படுவதாக ஓ பன்னீர்செல்வம் விமர்சனம். பொங்கல் பரிசு தொகை வழங்க பணம் இல்லாத திமுக அரசிற்கு கருணாநிதி பன்னாட்டு மையம் அமைக்க பணம் எங்கிருந்து வந்தது? முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணியின் புகைப்படம் வெளியீடு. 2027ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பயன்பாட்டிற்கு வரும் என ஆர்டிஐ மூலம் தகவல் வெளியான நிலையில் கட்டுமான பணிகள் தொடர்பான புகைப்படம் வெளியானது. பொங்கல் பண்டிகை முடிந்து சென்னை திரும்புவோர் வசதிக்காக கூடுதலாக 3 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும். தெற்கு ரயில்வே அறிவிப்பு. பெங்களூருவில் அமெரிக்க துணை தூதரகம் திறப்பு. இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் ஏரி கார்சட், கர்நாடக துணை முதல்வர் சிவகுமார் உள்ளிட்டோர் பங்கேற்பு. புனேவில் கார் பேருந்து மீது லாரி மோதி விபத்து. 9 பேர் உயிரிழப்பு. லாரியை அதிவேகமாக இயக்கியதே விபத்திற்கான காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தகவல். லெபனானில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் சுற்றுப்பயணம். இஸ்ரேலுடனான போர் நிறுத்தம் குறித்து ஆலோசனை. சீனாவின் மக்கள் தொகை தொடர்ந்து 3வது ஆண்டாக குறைந்து வருகிறது. சீனாவின் புள்ளியியல் அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தகவல். சீன செஸ் போட்டிகளில் மோசடி செய்த 3 கிராண்ட் மாஸ்டர்களுக்கு வாழ்நாள் தடை. 38 பேருக்கு அபராதம். லஞ்சம், சூதாட்டத்தில் ஈடுபட்டதால் நடவடிக்கை. பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய், கர்ப்பிணிகளுக்கு 21,000 வழங்கப்படும். ஹோலி, தீபாவளி அன்று இலவசமாக சிலிண்டர்கள் வழங்கப்படும். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக வாக்குறுதி. கூட்டம் கூட்டமாக நகர்ந்து செல்லும் பனிமூட்டம். ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகளை கவர்ந்து கொண்டு காட்சிகள்.